அர்ஹிப் ஐயா, நாளைக்கு மின்ஹாவின் 4வது பிறந்த நாள். இப்போ இந்த முறை நீ என்ன திட்டம் வச்சிருக்கிறேன்னு சொல்லு. மிஸ்ஸஸ் உமர் வேலைக்குச் சென்றிருந்த தன் மகனை பார்த்து கேட்டார். அர்ஹிப் ஆபீஸிலிருந்து வந்து வாடையுடன் மூச்சு விட்டான். நீங்கள் சொல்வதெல்லாம் சரி. மின்ஹா எங்கே? எனக் கண்ணாடியை அகற்றி நெற்றியில் சுருக்கம் போட்டுக் கேட்டான். அவளுக்கு பதிலளிக்க முன்னமே மின்ஹா சிரித்தபடியே அவனை நோக்கி ஓடி வந்தாள். அவளது பின்னால் ஒரு சிறுமியும் சிரித்தபடியே வந்தாள். அஸ்ஸலாமு அலைக்கும் அபா ஜானி என்று மின்ஹா மகிழ்ச்சியுடன் கூவினாள். அஸ்ஸலாமு அலைக்கும் அபா. அந்த சிறுமியும் வெட்கம் கலந்த முகத்துடன் அதே வார்த்தையை மின்ஹாவின் பின்னால் நகலெடுத்தாள். ஆனால் உடனே தன் வார்த்தைகளின் பொருளை உணர்ந்து அவள் கடையாய் தன் நாவை கடித்துக் கொண்டாள். மின்ஹா சிரித்தபடியே அர்ஹிப்பின் மடியில் ஏறி அமர்ந்தாள். பின்னால் வந்த சிறுமியை எசமாற்றிக் கொண்டாள். அர்ஹிப் மின்ஹாவை மடியில் தூக்கிக் கொண்டு மிஸ்ஸஸ் உமரின் பக்கம் கேள்விப் பார்வையுடன் பார்த்தான். இது நவால், அர்பாஸ் அண்ணாவின் மகள். நவால்மா, நீ உள்ளே போ. அஸ்ரா அம்மா சாப்பாடு போட்டாரா என்று பாரு எனக் கூறி அந்தப் பயவனைப் பார்த்து தொடர்ந்தார். 2 மாதங்களுக்கு முன் அர்பாஸ் அண்ணா விபத்தில் இறந்துவிட்டார். அம்மா ஏற்கனவே போய்விட்டார். இப்போது தந்தையின் நிழலும் பறிபோச்சு. மாமியார் வேறொரு முகத்தை காட்டினாள். நான் போனபோதுதான் இந்த ஏழை குழந்தை அழுது கொண்டிருந்தாள். அதனால்தான் இங்கே கொண்டு வந்தேன். படிப்பதற்கே அதிக ஆசை. மெட்ரிக்கில் மிகச் சிறந்த மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாள். நல்ல கல்லூரியில் சேர்த்து வை அர்ஹிப். ஏழை தந்தை தாயில்லாத பிள்ளை. படித்து உயர்ந்தால் அல்லாஹ் மகிழ்வான். மம்மா, நீங்கள் அங்கேயே பணம் அனுப்பியிருக்கலாம். வீட்டுக்கு கொண்டு வர தேவையில்லை. இவள் இளம் வயது பெண். அப்புறம் அர்ஹிப் அந்தச் சிறுமி இங்கே இருப்பதை ஒரு கட்டுக்கடங்காத விஷயமென நினைத்தான். பாப்பா, அவங்க இப்போ எங்களுடன் இருப்பாங்களா? மின்ஹாவின் கேள்வி அர்ஹிப்பை சற்றே குழப்பத்தில் ஆழ்த்தியது. மின்ஹா, அவங்க உங்களை விட பெரியவர். ஆப்பின்னு சொல்லணும் என்று அர்ஹிப் அவளை கண்ணியமாகக் கண்டித்தான். ஆனா அவங்க என் தோழி மாதிரி இருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்காங்க. இப்போ அவங்க எங்க வீட்டில தான் இருப்பாங்க. என் கூட விளையாடுவாங்க என்று கைவிரித்து மகிழ்ச்சியுடன் கூறிய மின்ஹா அர்ஹிப்பின் முகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினாள். பாப்பா, நீங்க பள்ளிக்கூடம் போனீங்களா என்று அவளது கவனத்தை மாற்றிக்கொண்டான். அர்ஹிப் உமர் மிஸ்ஸஸ் உமரின் ஒரே மகன். தந்தையின் மரணத்திற்குப் பின்பு பிஸ்னஸின் முழுப் பொறுப்பும் அவனது தோள்களில் விழுந்தது. ஆனால் தந்தையின் பிஸ்னஸை அர்ஹிப் வானத்தை தொட்ட வளர்ச்சிக்கு கொண்டு சென்றான். மிஸ்ஸஸ் உமர் தன் சகோதரியின் மகள் ஷெஜாவுடன் அர்ஹிப்பின் திருமணத்தை முடித்துவிட்டார். ஆரம்பத்தில் அந்த திருமணம் நன்றாகவே நடந்தது. ஆனால் ஏறக்குறைய விரைவில் ஷெஜாவிற்கு அர்ஹிப் மீது விருப்பு குறைந்துவிட்டது. அர்ஹிப் ஒரு மரப்பண்மிக்க மனிதர் என்று அவளுக்குத் தோன்றியது. அவனது கட்டுப்பாடுகளால் ஷெஜாவின் உள்ளத்தில் உள்ள காதல் முற்றிலுமாக மறைந்துவிட்டது. ஏனெனில் இந்த திருமணத்தை கட்டாயப்படுத்தியவள் ஷெஜாதான். அர்ஹிப்பிற்கு அவளிடம் எந்த ஆர்வமும் இல்லை. தாயின் விருப்பத்தால் அவன் திருமணத்திற்கு சம்மதித்தான். அவளுக்கு அர்ஹிப்பிடம் வர வேகமிருந்தது. ஆனால் அதைவிட வேகமாக அவளது காதலும் கலையக் கடந்துவிட்டது. அவள் ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை விரும்பும் பெண். பார்ட்டிகள், சுகவிழாக்கள், நண்பர்கள் என்பவை அவளது வாழ்க்கையின் அங்கங்களாக இருந்தன. ஆனால் இவை அனைத்தும் அர்ஹிப்பிற்கு விருப்பமில்லாதவை. அதனால் அடிக்கடி அவர்களுக்குள் சண்டைகள் எழுந்தன. மின்ஹா பிறந்தபோது கூட ஷெஜா பெரிய சண்டையெல்லாம் செய்தாள். அவள் கருப்பை அகற்ற எண்ணினாள். அப்போது அர்ஹிப் ஒரு முறை அவளிடம் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. மிகவும் கஷ்டப்பட்டுப் பின் அந்த செயலை அவளிடம் நிறுத்தச் சொன்னான். அதற்கு அவள் வைத்த நிபந்தனை என்னவென்றால், குழந்தையை பிறக்கவிட்டு பிறகு அவளுக்கு விவாகரத்து அளிக்க வேண்டும். அர்ஹிப் அவளது நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான். மின்ஹா பிறந்த உடனே அவளுக்கு விவாகரத்து வழங்கிவிட்டான். இப்போது ஷெஜா தனது வாழ்க்கையை முழு மகிழ்ச்சியுடனும் தன் விருப்பப்படி வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுக்கு எந்த பராமரிப்பும் இல்லாமல் ஒரு குழந்தை இருக்கிறதென்ற சிந்தனையே இல்லாது போனது. ஆனால் அந்த குழந்தை மிஸ்ஸஸ் உமரின் கைகளில் வளர்ந்தாள். தாயில்லாமல் வளர்ந்த அந்த பாப்பாவுக்கு நன்கு நலனுடன் வளர்ந்து போக மிஸ்ஸஸ் உமர் தனது முழு அன்பையும் செலுத்தினார். இப்போது அந்த வீட்டில் நவால் என்ற ஒரு புதிய உள்ளொருவரின் வருகை நிகழ்ந்தது. அர்பாஸ் பையனின் மகள். இந்த வருகை மகிழ்ச்சியா அல்லது சோதனையா என்பதை காலமே தீர்மானிக்க வேண்டியிருந்தது.
இது கராச்சியில் உள்ள மிகப்பெரிய ஒரு கிளப்பின் காட்சி. இரவு 11 மணி. ஆண்கள் பெண்கள் அல்லாடிக் கொண்டிருந்தனர். சிலர் போதை மூட்டில் ஆடிக்கொண்டிருந்தனர். அவர்களிடையே ஷெஜா தனது தோழிகளுடன் அதில் கலந்து மகிழ்ந்து கொண்டிருந்தாள். கிளப்புகளுக்குச் செல்வது அவளுக்கு மிகவும் விருப்பமான பொழுதுபோக்காக இருந்தது. ஷெஜா, எனக்குத் தோன்றுது நம்ம வீட்டுக்குப் போகணும், நிறைய நேரமாகிவிட்டதே என்று அவளது தோழி சாரியா ஷேஜா அதிக அளவில் போதைப்பொருள் எடுத்துக் கொண்டதை கவனித்து எச்சரித்தாள். அரேயா, இப்போதான் வந்தோம், கொஞ்சம் போதை ஏறட்டும், வீட்டுக்குத்தான் போவேணுமே, வேற எங்கே என்று போதையில் குலுங்கி பதிலளித்தாள். அந்த சமயம் கிளப்பில் ஃபஹத் மாலிக் என்ற இளம் கவிழ்ந்த ஷ்வாய்கூடான ஒரு மனிதன் உள்ளே வந்தான். பல பெண்கள் அவனை விரும்பினாலும் அவன் மிகவும் இருமாப்பானவனாகவும் காதலுக்கு சுலபமாய் சாயாதவனாகவும் இருந்தான். திடீரென அமர்ந்திருந்த ஷெஜா எழுந்து அவனருகே சென்றபோது அவளது காலை தடுமாறி நேரே ஃபஹத் மாலிக்கின் மடியில் விழுந்தாள். ஃபஹத் அவளது இடுப்பில் கை வைத்து தானாகவே பிடித்தான். ஒரு கணத்தில் அவர்களின் பார்வைகள் சந்தித்தன. இருவரது இதயங்கள் வேறுவிதமாக துடிக்க ஆரம்பித்தன. நீ ரொம்ப அழகாயிருக்க என்று ஃபஹத்தின் உதடுகளிலிருந்து வார்த்தைகள் விழ ஷெஜாவின் முகத்தில் சிறிய சிரிப்பு பூத்தது. நீங்களும் ரொம்ப ஹேண்ட்சம் என்று ஷெஜா பதிலளித்து அவனது மடியில் இருந்து எழுந்துவிட்டு போனாள். ஃபஹத்தின் பார்வை அவளையே தொடர்ந்து கவனித்தது. பின்பு தனது நண்பன் அசிப் பக்கம் திரும்பி, நான் இஸ்தோல்க நேரமா இங்க வர்றேன், ஆனா இந்த பொண்ணை எப்பவுமே பார்க்கல, யாரு இவ என்றான். பாக்கறதுலயே உங்க மனசு ஷட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது மாலிக் என்று அசிப் கூசாமல் சொல்ல ஃபஹத் மசுக்கியபடி சிரித்தான். அசிப் ஷெஜா பற்றிய தகவல்களை அவனுக்கு வழங்கத் தொடங்கினான். சற்று நேரத்தில் ஷெஜா திரும்பி வந்தாள். இப்போது ஃபஹத் அவளை முழுமையாக மேல் முதல் பாதம் வரை ஒரு சட்டமாக பார்த்து கொண்டிருந்தான். ஷெஜாவும் அவனது பார்வையை உணர்ந்தாள். ஒரே அசைவில் முடிகளை பிசைந்தவாறு அவனருகே நடந்தாள். ஃபஹத் எழுந்து நின்றவளை கவர் செய்து டான்ஸ் ஃப்ளோருக்குள் இழுத்து கொண்டு போனான். ஷெஜா திடுக்கிட்டாள். அவனது தோள்களில் இரு கைகளும் வைத்துக்கொண்டு ஆழமாய் மூச்சுவிட்டாள். அவளது டாப் ஒரு பக்கமாக சற்றே இறங்கியிருந்தது. வயிறு மற்றும் இடுப்பு பகுதி அடுத்தவளுக்கு திறந்த காட்சியை அளித்தது. ஸ்கர்ட் அவளது தொடைகளை மூடாமல் இருந்தது. ஃபஹத் அவளது அழகிய உடம்பையும் மென்மையான தோற்றத்தையும் பார்த்தவுடன் அவனது விழிகளில் ஏக்கம் பாய்ந்தது. டான்ஸ் செய்யும்போதே அவள் உடலை விதவிதமாகத் தொடங்கினான். ஷெஜாவின் முகத்தில் ஏற்படும் மாற்றங்களையும் கவனித்துக் கொண்டான். போதையால் அவளது கண்கள் செந்நிறமாக மாறியிருந்தன. ஃபஹத்தின் அருகாமை அவளுக்கு போதை போல் உண்டாகியது. துணிவுடன் அவள் முன்னே வந்தவாறு அவன் கோனகில் முத்தமிட்டாள். உடலில் மின்சாரம் ஓடியது போல் ஃபஹத் உணர்ந்தான். அதற்குப் பிறகு அவளை திருப்பி வைத்து இடுப்பை சுற்றி கைகள் போட்டவாறு இசைக்கு ஏற்ப டான்ஸ் செய்யத் தொடங்கினான். இருக்கையில் சற்றே தொலைவில் உட்கார்ந்திருந்த சாரியாவின் மூச்சு கழுத்தில் சிக்கிக் கொண்டது போல் இருந்தது. கண்களில் மிளகாய்ப்பொடி பூசியது போல எரிச்சல் பாய்ந்தது. ஃபஹத் மாலிக் மீது அவள் அளவுக்கதிகமான பாசத்துடன் இருந்தாள். அவன் அவளது அத்தை மகனாகவும் மாப்பிள்ளியாகவும் இருந்தான். ஆனால் ஃபஹத் மாலிக்குக்கு அந்த சாம்பல் நிறத்தையுடைய சிறுமி பிடிக்கவில்லை. அதனால் ஒருபோதும் அவளிடம் ப்ராப்பர்லி பேசுவதில்லை. அவன் அழகுக்கு அடிமையானவன். இன்று அந்த அழகை அவன் ஷசாவின் உருவத்தில் பார்த்தான். ஃபஹத் மற்றும் ஷசா ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிறார்கள் என்பதை புரிந்தவுடன் சாரியா உடனே டான்ஸ் ஃப்ளோருக்குச் சென்று ஷசாவின் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தாள். அவளது இந்த நடத்தை மீது ஃபஹத் மாலிக் கடுமையாக கடிந்து பார்த்தான். ஷசா, போதும், நேரமாகுது என்று சாரியா அவளை அந்த ஃப்ளோரில் இருந்து கீழே இழுக்க முயன்றாள். அடுத்த நிமிடமே ஷசா தன் கையை வெளியே இழுத்தாள். ஆனால் ஃபஹத் மாலிக் மீண்டும் ஷசாவின் கையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்து தன் மார்பில் தக்க வைத்தான். இன்னும் ஒரு நிமிஷம் இருந்தா என் பொறுமை கைவிடப் போறது, வெளியே போ என்று கூச்சலிடும் அளவுக்கு ஃபத் மாலிக் சாரியாவை அசிங்கமாக அவமதித்தான். ஃபத், நீதான் நியாயத்தில் இல்ல, தயவு செய்து அதையாவது விட்டுவிடு என்று சாரியா தாழ்மையுடன் கேட்டாள். உன்ன நான் விட்டுடுறேன், அதுக்கு சந்தோஷப்படு என்று கூறிவிட்டு ஷசாவை அழைத்துச் சென்றான். சாரியாவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவள் வேகமாக வெளியே ஓடிச் சென்றாள். இதே நேரத்தில் ராஹிப் நவால் என்பவளுக்காக ஒரு மிக உயர்நிலை கல்லூரியில் சேர்க்கை செய்து வைத்தான். மேலும் மிசஸ் உமர் கூறியபடி
அவளுக்கென்று தனி காரும் டிரைவரும் ஏற்பாடு செய்தார். அவன் வேலை டிரைவர் நவாலை வீட்டிலிருந்து கல்லூரிக்கும், கல்லூரியிலிருந்து வீட்டுக்கும் அழைத்துச் செல்வதே. ஆனால் தனது பெண் மின்னாவைப் பற்றிய விஷயத்தில் ராஹிப் யாரையும் நம்புவதில்லை. அவள் பள்ளிக்குப் போவதும் வருவதும் எல்லாம் ராஹிப் தானாக செய்வான். ஒருநாள் மின்னாவை பள்ளியில் விட்டுவிட்டு திரும்பும்போது அவனது வீட்டின் வாயிலில் நவால் கல்லூரி யூனிஃபார்ம் போட்டு காரிலிருந்து இறங்குவது தெரிந்தது. அவள் அவ்வளவு சின்ன பிள்ளை போலத் தெரிந்தாள். ஆனால் அவளது வயது சுமார் 17 ஆகும். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று எதிர்பாராத விதமாக நவால் முதலில் வணக்கம் கூறினாள். வலைக்கும் அஸ்ஸலாம் என்று ராஹிப் பதிலளித்தான். எனக்கு உங்களிடம் கொஞ்சம் பேசணும் என்று தலை குனிந்து நவால் சொன்னாள். சொல்லு என்று ராஹிப் கைமணிக்கட்டில் கடிகாரத்தை பார்த்தபடியே அவசரமாக சொன்னான். நீங்கள் என் படிப்புக்காக இவ்வளவு பெரிய உதவி செய்தீர்கள். அதற்கு நன்றி சொல்லணும். உங்கள் இந்த நன்மையை நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். எனக்கு படிப்பதில் ரொம்ப ஆர்வம். ஆனா அம்மா அப்பா இல்லாம போன பிறகு இந்த ஆசையை நிறைவேற்ற வாய்ப்பு கிடைக்கல. நீங்கள் என் வாழ்க்கையிலே ஒரு மிசிஹா. தாங்கள் செய்த உதவிக்காக எப்பொழுதும் நன்றி சொல்வேன். அவளது ஒவ்வொரு வார்த்தையும் மரியாதையும் பணிவும் நிறைந்தவையாக இருந்தன. அவள் பேச்சைக் கேட்ட ராஹிப்பின் உள்ளம் சிறிது நாணத்தில் மூழ்கியது. ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு அவள் வீட்டுக்குள் வருவதற்கே தாயிடம் எதிர்ப்புத் தெரிவித்திருந்தான். இப்போது அந்தச் சிறுமி அவனை நன்றியுடன் நினைத்து நெகிழ்ச்சியுடன் பேசினாள். சரி, கவலைப்படாதே, உள்ளே போ என்று சாதாரணமாகக் கூறிவிட்டு அவன் வெளியே நடக்கத் தொடங்கினான். ஆனால் நவால் அங்கேயே நின்று அவனை அன்பான பார்வையுடன் கவனித்தாள். அதே சமயம் ஷசாவின் கண் திறந்தது. தலையில் கனமாயிருந்தது. மெதுவாக கண்களைத் திறந்தவள் 2 கைகளாலும் தலையை பிடித்தபடி இன்னும் போதையில் ஊசலாடினாள். ஜன்னலின் வழியாக விழுந்த ஒளி காலை நேரத்தை உணர்த்தியது. அப்போதுதான் ஷசாவின் நுண்ணறிவு செயல்படத் தொடங்கியது. விரைவாக எழுந்தவள் அந்த அறையை கவனித்தாள். அது ஒரு ஹோட்டல் அறை போல் இருந்தது. நான் இங்கே எப்படி வந்தேன் என அவளுக்கு எதுவும் ஞாபகம் வரவில்லை. பின் அவள் மொபைலை எடுத்து பார்த்தபோது அதில் சுமார் 60 மிஸ்ட் கால் இருந்தன. அனைத்தும் மிஸ்டர் வஜாஹத்திடமிருந்து இடைவெளிகளில் வந்திருந்தன. கடிகாரத்தை பார்த்தவள் அதிர்ச்சியடைந்தாள். காலை 11 மணி ஆகிவிட்டதே, இன்னும் வீட்டுக்கு வரலியே. அப்பா என்னை விட்டு வைக்க மாட்டாரு. இப்போ என்ன செய்யறது? நான் சரி, இங்கே எப்படி வந்தேன்? யாருடன் இருந்தேன்? யாராவது என்னை இங்கு கொண்டு வந்தது யார்? பல எண்ணங்கள் அவளது மனதில் தோன்றின. பலவிதமான சந்தேகங்கள் உருவாகிக் கொண்டிருந்தன. அப்பொழுதுதான் பாத்ரூமிலிருந்து ஒரு ஆடையோடு ஒரு ஆண் வெளியே வந்ததை பார்த்ததும் ஷிஜாவின் உடல் நடுங்கியது. உடனே அவள் தனது கேலிக்குரிய நிலையை கவனித்தாள். கால்மேல் வரை உயரமான வெள்ளை நைட்டி அணிந்திருந்ததால் அவளுக்குள் கடும் வெடிப்பு ஏற்பட்டது. மனதிற்குள் அவள் மிகவும் அசௌகரியமாக உணர்ந்தாள். அவள் விழித்ததை கவனித்த மலிக் ஃபஹத் சிரித்தபடி பேசினான். விழிச்சுட்டியா? எனக்குத் தெரியல. நீ இனிமேல் இரவுதான் விழிப்பேன் நினைச்சேன். அவன் புகைப்பிடித்தபடி அவளை ஆழமான பார்வையுடன் பார்த்தான். நான் இங்கே எப்படி வந்தேன்? நீ என்ன பண்ண? அவள் பதறினாள். நான் ஒன்னும் செய்யல, நீதான் பண்ணின. முழுசா நம்பலையாயிருக்கு. உன் உடம்புல உள்ள காயங்கள் பாரு. அமே! ஷிஜா கோபமாக கத்தினாள். உடனே அவள் வேகமாக தனது உடைகள் இருக்கும் இடத்திற்குப் போய் காப்பி எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் சென்றாள். ஃபஹத்தின் முகத்தில் சிரிப்பு நிரம்பியிருந்தது. சிறிது நேரத்தில் அவள் குளித்து தயாராக வெளியே வந்தாள். அவள் கைபேசியை எடுத்துப் பார்க்க அங்கே ஒரு அழைப்பு வந்திருப்பதைப் பார்த்து முகத்தில் கோபம் வந்தது. யூ ஆர் சோ ஹாட். இந்த இரவுக்கு நீ என்னை ஏதாவது பில்லே பண்ணலாம். நல்ல நேரம் கழிச்சோம். அவன் சிகரெட் புகையை வெளியே உமிழ்ந்தபடி மதுரமான குரலில் சொன்னான். ஷிஜா கதவு திறக்க முயற்சி செய்தபோது அவன் பேச்சால் நிறுத்தப்பட்டது. அவளைச் சினத்துடன் பார்த்தாள். ஷட் அப் யூ பிளடி. ஹா, மிஸ் ஷிஜா, தேவையில்லா வார்த்தை வேண்டாம். அவன் அருகில் வந்தான். வழக்கமா ஃபஹத் மலிக் யூஸ்ட் பொருளை பயன்படுத்த மாட்டான். ஆனா உன் அழகுக்குள்ள குடி போயிட்டேன். அது கூட மறந்துட்டேன். ஷிஜா அவன் சொல்வதை புரிந்து கொண்டாள். நீ ஒரு இழிந்தவன்தான். ஒரு பெண் மயக்கத்தில் இருந்ததால நீ துஷ்பயன்பாடு செய்திருக்கிறாய். நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். ஒரு பெண்தானே மயக்கமா ஆவிடுறா.
அவளால யாரும் விரும்பாமல இருக்க முடியுமா? கொஞ்சம் கவலைக்குரிய நிலைதான் உனக்கு. பொய் பேசாதே. அவள் சினத்தில் கத்தினாள். அங்கே இருந்து வெளியேறினாள். ஃபஹத் மலிக்கின் சிரிப்புகள் அந்த இடத்தை நீண்ட நேரம் தாக்கின. என்ன பண்ணுறீங்க? கைவிட்டுடுங்க. நுவால் பயத்தில் சொன்னாள். இன்று அவளை கல்லூரியிலிருந்து அழைத்து வந்த டிரைவர் திடீரென்று அவளது கையை பிடித்திருந்தான். அவனது வயது 40 முதல் 45 வரை இருக்கும். அவர் மிஸ்ஸஸ் உமர் பரிச்சயமானவர். ஆனால் இப்படி செய்பவனை நுவால் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. என்ன பிரச்சனை? கைப்பிடிச்சேன்னா சத்தம் போடுறே. அவன் சினத்தோடன் பேசினான். இப்படி திரும்ப நடக்காம இருக்கணும்னா நானே ஆண்டியிடம் சொல்லிவிடுவேன். நுவால் பயத்துடன் பின்னால் அமர்ந்தாள். சர்மத் முகம் சுழித்தபடி ஸ்டியரிங் பக்கத்தில் அமர்ந்தான். ஏண்டா சத்தம் போடுறே? உன்னை யாரும் கை வைக்கலா போல இருக்கே. ஒரு யுவதியின் வீட்டுல இருக்கிறே. அவரு உன்னை விட்டுட்டாரா? அவன் அவமதிப்பாக பேசினான். நுவாலின் கண்களில் கண்ணீர் ஓடினது. ஹா, அவனுக்கு பணம் இருக்கு. ஒரு பையனின் அப்பாவா இருந்தாலும் என்ன? உன் எல்லா செலவையும் பார்த்து வந்திருக்கார். நீ பொறுப்பு இல்லாம இருக்கறேன்னா யாரும் செய்யல. எல்லாம் தெரியும். அவரை சந்தோஷப்படுத்தறேன்னு தெரியும். எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் என் முன்னால மாசூம் மாதிரி நடிக்காதே. அவன் இவ்வளவு கீழ்த்தரமாக பேச நுவால் அவனின் கன்னத்தில் ஒரு அறை கொடுக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் அவள் அந்த நேரத்தில் அவனது கைக்கு உண்டானவளாக இருந்ததால் இறைவனை மனதில் அழைத்தாள். இறைவா, தயவு செய்து வீடு சீக்கிரம் வந்து சேர வைக்கவும் என்று. வீடு நெருங்கியபோது சர்மத் மீண்டும் அவளது கையை பிடிக்க முயன்றான். எச்சரிக்கை! இந்த விஷயத்தை யார்கிட்டையும் சொன்னா இல்லேனா உன்னை கண்டுகூட முடியாத அளவுக்கு உன்னை நாசம் பண்ணிடுவேன் என்று சர்மத் கடுமையாக மிரட்டியதும் அவள் பயத்தில் வண்டியிலிருந்து இறங்கி உள்ளே ஓடினாள். அவள் யாரிடமும் பேசமாட்டாள் என்கிற நம்பிக்கை சர்மத்துக்குள் இருந்தாலும் அவனது மனத்தில் கொஞ்சம் கலக்கம் இருந்தது. நவால் உள்ளே வந்தவுடன் படுக்கையில் விழுந்தவள் கதறி அழ ஆரம்பித்தாள். அவள் தாயார் வீட்டில் இருந்த பயமே இப்போது இங்கேயும் நாகமாக வந்து கடிக்க தயாராக இருந்தது. அம்மா அப்பா ஏன் இறந்துடுவாங்க? இவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லாம எங்களை இப்படியா விட்டுடுவாங்க இந்நெறியில்லா உலகத்தில்? எதற்காக? யார நம்பி நம்ம விட்டுடுவாங்க என்று அவள் அழுதபடி சிந்தித்தாள். அவளது புலம்பலும் கதறலையும் கேட்க யாருமே இல்லாதது ஒரு வேதனை. அந்த நாட்களில் ராஹிப் ஒரு புதிய ப்ராஜெக்டுக்காக நகரத்திற்கு புறம்பே சென்றிருந்ததால் மின்ஹாவை பள்ளியிலிருந்து அழைத்து வருவது சர்மத்துக்கு கடமைப்பட்டிருந்தது. நவாலுக்கு அந்த சர்மத்துக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. அதனால்தான் அவள் தனது கல்லூரியிலிருந்து விரைவில் விடுப்பு எடுத்து மின்ஹாவுடன் சேர்ந்து வீடு திரும்பத் தொடங்கினாள். அந்த நேரத்தில் அந்த டிரைவர் மீண்டும் எந்த தவறான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் நவால் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தாள். ஆனால் அவளுக்குத் தெரியவில்லை, அந்த அமைதி என்பது புயலுக்கு முந்தைய அமைதிதான். அந்த டிரைவர் இன்னும் வாய்ப்புக்காக காத்திருக்கிறான். அடுத்த பக்கத்தில் ஷெட்ஸா தனது அறையில் சிகரெட் பிடித்து இருந்தாள். அந்த இரவு வீட்டுக்குள் வராமல் போனதற்காக வஜாஹத் சாஹிப் அவளிடம் கணக்கேட்டிருந்தார். அதன் பிறகு அவளுக்கு மாலையில் வெளியே செல்ல அனுமதி கிடைக்கவில்லை. ஷெசாவுக்கு தெரியும்தான் தவறு செய்திருக்கிறாள். அதனால்தான் அவள் அமைதியாக தந்தையின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டாள். ஆனால் இப்போது அவள் வீட்டில் இருக்கிறதிலேயே களைப்புற்றுவிட்டாள். இரவில் கிளப் செல்லாமலே அவளுக்கு அமைதி கிடைக்கவில்லை. மேலும் அவள் மாலிக் ஃபஹத் எனும் நபருடன் மீண்டும் சந்திக்கவே இல்லையே என்று எண்ணினாள். சந்திக்க விருப்பமில்லை என்றும் அவள் நிச்சயம் எடுத்திருந்தாள். ஆனால் மாலிக் ஃபஹத் தினமும் அவளுக்காக கிளப்புக்குச் செல்வார். ஆனால் தினமும் ஏமாற்றத்துடன் திரும்பி வருவார். ஒரு மாலை அவர் அதே கிளப்பில் அவளைக் கண்டார். அதே அழகு, அதே பொலிவான தங்கமெனும் தோற்றம். மாலிக் ஃபஹத் தன்னுடைய மார்பில் கையை வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசத்தை விட்டார். சந்தேகமே இல்லாமல் அவள் அழகின் உயர்ந்த உதாரணமாக இருந்தாள். நிச்சயமாக 4 வருடங்களுக்கு முன்பு அவளுக்கு விவாகரத்து கிடைத்தது என்பது அவருக்குத் தெரியும். ஆனால் அதன் பின்பும் அவளின் அழகில் சிறிதும் குறையில்லை என்று மாலிக் ஃபஹத் உறுதியாகச் சொல்லக்கூடியவராக இருந்தார். எப்படி இருக்கீங்க மிஸ் ஷெசா என்று அவளருகில் அமர்ந்தவாறே கேட்டார். ஷெசா முகத்தை திருப்பி அவனை ஒரே பார்வையிலே கண்கள் கொண்டெறிந்து மீண்டும் தன்னுடைய பானத்திற்கு திரும்பினாள். போலிருக்குது உங்ககிட்ட ரொம்ப கோபமா இருக்கீங்க என்று மாலிக் ஃபஹத் உரையாடலின் தொடக்கம் செய்தார்.
எனக்கு உங்களோட எந்த சம்பந்தமும் கிடையாது. அதனாலே கோபம், குனிவு எதுவும் இல்ல. ப்ளீஸ் லீவ் மீ அலோன் என்று அவள் பானக்கண்ணாடியை எடுத்தவாறே அங்கிருந்து எழுந்து சென்றாள். சம்பந்தம் ரொம்ப ஆழமா உருவாயிடுச்சு உங்ககிட்ட என்று அவனுடைய குரல் காதில் பட்டதும் ஷெட்ஸா ஆத்திரமாக மூச்சுவிட்டபடியே திரும்பிப் பார்த்தாள். அவனை உயரம் முதல் பாதம் வரை அவள் பார்த்தபடி இருந்தாள். அவனுடைய பார்வையில் உள்ள தீவிரம் போல இருந்தது. உங்க நாக்கையும் உங்க பார்வையையும் கட்டுப்பாட்டில வைக்குங்க மாலிக் ஃபஹத், இல்லை என்றா என்னை விட மோசமானவங்க யாரும் இருக்க மாட்டாங்க என்று அவள் மெதுவாக கூறிவிட்டு அங்கிருந்து சென்றாள். ஆனால் மாலிக் ஃபஹத் பல நாட்களுக்குப் பிறகு அவளின் ஒரு சாயலை கூடக் காண்பதிலேயே ஆனந்தமடைந்திருந்தார். அந்த பெண்ணில் ஏதோ ஒன்று இருந்தது. அது அவரது மனதை கவர்ந்திருந்தது. இரவின் எந்த நேரமென்றே தெரியாது திடீரென்று நவாலின் விழிகள் திறந்தன. ராஹிப் இல்லாத நாட்களில் அவளுக்கு தூக்கம் சரியாக வந்ததேயில்லை. மிஞ்ஞாவிடம்தான் அந்த நாள் முதல் தூங்கிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு தூங்கியதற்குப் பின் சிலவே நிமிடங்களில் ஜன்னலிலிருந்து ஏதோ ஒலி கேட்டது போல தோன்றியது. பயந்து விழித்தாள். ஆனால் அதை ஒரு தவறான கனவென நினைத்து மீண்டும் மிஞ்ஞாவை குறைச்சீலை வாரி அவளை கவனித்தவாறு படுக்க முயன்றாள். ஆனால் அடுத்த நொடியே அதே ஒலி மீண்டும் இன்னும் கடுமையாக கேட்டது. நுவால் பயந்துவிட்டாள். ஜன்னல் திறந்திருப்பதால் யாரும் உள்ளே வரலாம். அவள் அதை மூட முயன்றபோது சர்மத் திடீரென உள்ளே குதித்தான். நுவால் கத்துவதற்கு முன்பே அவன் அவளது வாயை அடைத்து கத்தும் சத்தத்தை அடக்கினான். ஷ், சத்தம் போட்டியா? உன் முன்னால் தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை உயிரோடு இருக்க மாட்டாள் என்று பயங்கரமாக எச்சரித்தான். நுவால் பீதியோடு மௌனமாகிவிட்டாள். சர்மத் அவளது வாயை விட்டவுடன் நுவால் கண்ணீரோடு கூறினாள், ஏன் வந்தாய் இங்க? வெளியே போ. ஆனால் அவன் சிரித்தவாறு, போக வேண்டியதுக்காக வரல, கொஞ்சம் சந்தோஷம் தரு, போயிற்றேன் என்றான். அவளது கைகளை பிடித்து தன்னிடம் இழுத்து முகத்தை நெருக்கினான். நுவால் கதறிவிட்டாள். அமைதி, அழாதே, இல்லையென்றால் மோசமா நடந்து கொள்வேன் என்றான். தயவு செய்து விட்டுவிடு என்று அவள் கெஞ்சினாள். டே, எனக்கு சந்தோஷம் தரலையன்னா அந்த பக்கத்துல தூங்குற குழந்தைய வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறேன். இப்ப உனக்குத்தான் தேர்வு. நீயா இல்லையா அவளா? நுவால் சினத்தில், மிஞ்ஞாவை பார்த்தாலும் உன்ன சாக வைத்திடுவேன் என்று கூறினாள். அவளது கைகளை பிடித்து அவன் தன்னிடம் இழுத்து சோபாவில் தள்ளினான். அவன் தனது சட்டையை கழட்டினான். நுவாலின் இதயம் சிதறியது. அவளது கலைகளைப் பிடித்து அவள் மேல் சாய்ந்தான். அப்போது நுவால் பயத்தில் கத்தினாள். சர்மத் அவளை பிடித்து ஒரு அடி குத்தினான். சாலி, ஒன்னு கூட ஆணடிக்க வர்றப்போ ஏதாவது பண்ண போற மாதிரி கத்தரே என்று கிழித்து அவளது சட்டையை இறுக்கமாக பிடித்தான். அவளது உடலை விரும்பி பார்த்தவன் பாம்பாக மாறி மேல் ஏறினான். அந்த நேரத்தில் திடீரென கதவு திறந்தது. ராஹிப் இன்றுதான் தன்னுடைய ப்ராஜெக்டை முடித்துவிட்டு வீடு வந்திருந்தான். பாதியில் அம்மாவிடம் பேசிக்கொண்டே வந்தான். மிஞ்ஞாவும் சோவதற்கு முன் அப்பாவிடம் பேசியிருந்தாள். அவள் அறியாமல் அவள் அப்பா இன்றிரவு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க வந்திருந்தான். நள்ளிரவில் வீட்டுக்குள் நுழைந்தான். மிஞ்ஞா தூங்கிக் கொண்டிருப்பதற்காக அவள் அறைக்குள் செல்வதை தவிர்த்து விடைபெற்றான். அப்போது ஒரு சத்தம் அவனை உடனே திருப்பியது. பெண் கதரும் சத்தம் அவனை உரைத்தது. உடனே திரும்பி மிஞ்ஞாவின் அறைக்குள் சென்றான். ஒளியை ஏற்றிவிட்டான். உள்ளே நிகழும் காட்சியை பார்த்த ராஹிபின் கண்களில் சினத்தின் குருதி கொதித்தது. நுவால் உதவி தேடும் பார்வையில் அவனை பார்த்தாள். ஒருவேளை நொடியும் இழியாமல் ராஹிப் சென்று சர்மதிடம் ஒரு பலமான குத்து எடுத்து அவனை தள்ளினான். சார், நான் எதுவும் பண்ணல. இந்த பெண்ணே, அவள்தான் என்னை அழைத்தா என்று பயத்தில் நுவாலை நோக்கி குற்றம் சுமத்தினான். ஆனால் நுவாலின் நிலையை பார்த்த ராஹிப்புக்கு உண்மையை கவனிக்க ஒரு நொடியும் தேவைப்படவில்லை. இராஹிப் தன் ஜாக்கெட்டை கழற்றி உடனே நுவாலின் மேல் போட்டான். அவளது உடல் மூடப்பட்டு விட்டது. அடுத்த கணம் அவர் சர்மதை பயங்கரமாக மடுத்தார். அவனது அழுகை முழு வீட்டிலும் ஒலித்தது. மிசஸ் உமர் கூட தங்கள் அறையில் இருந்தபடியே சத்தம் கேட்டு வெளியே வந்தார்கள். மின்ஹாவும் பயந்து விழித்து எழுந்தாள். அழுது கொண்டிருந்தாள். மிசஸ் உமர் உடனே அவளிடம் சென்று அவளை தாங்கினர். ஆனால் இதுவரை அவர்களின் கண்களில் நுவால் விழவில்லை. இராஹிப் சர்மதை கிழித்து வீட்டு மாடிப்படி இறங்கினார். ஹால் வரை சென்றார். கோபத்தில் காட்சிகளை அழைத்தார். 2 நிமிடங்களில் அனைவரும் வந்தனர்.
இந்த மனிதனை உடனே போலீசிடம் ஒப்படையுங்கள் என்றார். சார், அவன் மயங்கிவிட்டான் என்றார் ஒரு கார்ட். மயங்கிவிட்டானா அல்லது இறந்தானா எனக்கே விருப்பமில்லை. அவன் சல்லாக்கள் பின்னால் போக வேண்டும் என்று இராஹிப் கோபமாக கூறினார். காட் சர்மதை தனது தோளில் சுமந்து வெளியே சென்றார். இராஹிப் தன் சட்டை மேல் 2 பொத்தான்களை திறந்து ஆழ்ந்த மூச்சு விட்டார். அவரது வீட்டில் ஒரு பெண்ணின் மரியாதையே பாதுகாப்பாக இல்லை என்பதை நினைத்து அவர் எரிவெழுத்தார். எப்படி அவன் அந்த அறையை அடைந்தான்? இராஹிப்பின் கோபம் தலைவிரித்தாடியது. அவர் மீண்டும் உள்ளே சென்றார். அங்கே மிஸ்ஸஸ் உமர் மின்ஹாவை தனது மார்பில் சேர்த்திருந்தார். மற்ற பக்கம் நுவாலை துன்பமான பார்வையுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு நிலைமை புரிந்துவிட்டது. அவர்கள் நுவாலிடம் ஓர் ஆறுதல் சொல்வதற்கு முன்பே இராஹிப் கோபத்துடன் உள்ளே வந்தார். நுவாலின் கையை பிடித்து அவளை இழுத்துக்கொண்டு மின்ஹாவின் அறையில் இருந்து வெளியே வந்தார். நுவால் பயந்து அவர் பின்னால் இழுக்கப்பட்டவளாக சென்றாள். அவரது அறைக்கு அழைத்துக் கொன்று தள்ளினார். நுவால் அதிர்ச்சியில் அவர் பக்கம் பார்த்தாள். உன்னுடைய அந்த மனிதனுடன் என்ன தொடர்பு இருக்கிறது? நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நுவால் பதைத்தபடி கேட்டாள். அவன் என் மகளின் அறை வரை எப்படி வந்தான்? நீயே அழைத்துச் சென்றாயா அவனை? இராஹிப் கோபமாக மேல் வீழ்ந்தார். நுவாலுக்கு சுவாசமே பிடிக்கவில்லை. இராஹிப், என்ன செய்கிறீர்கள்? நுவாலை விடுங்கள். மிஸ்ஸஸ் உமர் திடீரென உள்ளே வந்து நுவாலை கைவிட வைத்தார். மம்மா, அந்த மனிதன் என் மகளின் அறையில் போனான். அதற்குப் பொறுப்பு இவள்தான் என்று இராஹிப் கூறினார். அதில் நுவாலின் எந்த தவறும் இல்லை. அவளது நிலையைப் பார். அவள் இப்படிச் செய்பவளாக இருந்திருந்தால் இங்கே வந்திருக்க மாட்டாள் என்றார் மிஸ்ஸஸ் உமர் நுவாலை மார்பில் அழுத்திக் கொண்டு. நுவால் கண்ணீர் சிந்தினார். ஆண்டி, நான் எதுவும் செய்யவில்லை. அவன்தானே வந்தான் என்றாள். அவன்தானே வந்தானா என்று இராஹிப் மீண்டும் கத்தினார். நுவால் பயந்து மிஸ்ஸஸ் உமரிடம் திணறி நெருங்கினாள். நீ மம்மாவிடம் சொல்ல முடியவில்லையா? நீ உன்னை அவனிடம் சாயிக்க கொடுத்து விட்டாயா? அழைக்க முடியவில்லையா என்ற அவரது வார்த்தைகளால் நுவாலின் கண்களில் கண்ணீர் ஒழுகியது. ஆண்டி, அவன் என்னை மிரட்டினான். யாரிடம் கூறினால் மின்ஹாவை? நுவால் அதன் பின்னர் பேச முடியவில்லை. ஆனால் இராஹிப்புக்கு அவளது அர்த்தம் தெரிந்துவிட்டது. மிஸ்ஸஸ் உமர் துன்பமாக மகனை பார்த்தார். ஏனெனில் இனி எதையும் கூற அவருக்கு எதுவுமே எஞ்சவில்லை. அதே நேரத்தில் ஷழா ஆழ்ந்த நித்திரையில் இருந்தாள். திடீரென உள்ளத்தில் குமட்டல் ஏற்பட்டு உடனே பாத்ரூமுக்குள் ஓடி வாம் செய்தாள். அவளது உடல்நிலை மோசமாகிவிட்டது. மிகக் கடினமாக தன் உடலை இழுத்துக்கொண்டு அறைக்கு வந்தாள். படுக்கையில் அமர்ந்தவளாக அவளது மனம் முழுமையாக முடங்கிவிட்டது. இதை அவள் முதன்முறையாக அனுபவிக்கவில்லை. இதற்கு முன்பும் அவள் இதையே எதிர்கொண்டிருந்தாள். இன்று மீண்டும் இது நடக்கின்றது என்பதை நினைத்தபோது அவளது நெஞ்சு பதறியது. கடிகாரத்தை பார்த்தாள். மதியம் 12 மணி ஆகியிருந்தது. இரவு முழுவதும் விழித்து பகலில் தூங்குவது அவளது பழக்கமாகிவிட்டது. உடனே தயாராகி வீட்டை விட்டு வெளியே சென்றாள். ஹாஸ்பிட்டலுக்குச் சென்று தனது தோழியிடம் நிலையை கூறி சிகிச்சை மேற்கொண்டாள். எனக்கு பயமாயிருந்ததுதான் நடந்துவிட்டது. அவள் கர்ப்பமாக இருந்தாள். தலையை கைகளை மேல் வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியவளாக இருந்தாள். நிச்சயமாக இது மலிக் ஃபத் என்பவனின் வேலைதான். போதை நிலையில் இருந்தபோது அவன் தனது குறை கொண்ட நிலையை பயன்படுத்திக் கொண்டான். ஷசாவிற்கு ஃபஹத்தை விடவும் தன்னைத்தானே அதிகமாக கோபமாயிருந்தது. ஏன் அவள் இவ்வளவு மோசமாக போதையில் மூழ்கினாள்? எதுவுமே புரியவில்லை. இது என்ன நீ சொல்றது? ஷசா, இது ஒரு பாவம் என்று தனது தோழிக்கு அவள் கருக்கலைப்பைச் செய்ய வேண்டாம் என்று நண்பி நிதா சொன்னாள். ஆனால் ஷசா அவளை ஏற்க மறுத்தாள். தயவு செய்து நிதா, என் நிலையை புரிந்து கொள். நான் இந்த குழந்தையை பெற்றெடுக்க முடியாது. என் சூழ்நிலையை புரிந்து கொள். பார், ஷசா தனது நிலையை நிதாவுக்கு புரிய வைக்க முடியவில்லை. ஆனால் நிதா எந்த நிலைமையிலும் அந்த பாவத்துக்கு தயாரில்லை. இந்த படியெல்லாம் நடக்க முன்னாலேயே சிந்திக்கணும். ஷெசா, ஒரு குழந்தையை பிறப்பதற்கு முன்பே கொல்ல முடியாது. ஒரு குழந்தையின் கொலை என்பது முழு மனித இனத்தின் கொலையுக்கு சமம். மன்னிக்கணும். நீ என்னவாக பேசினாலும் நான் இதுபோன்ற தவறைச் செய்ய மாட்டேன். சரி, நீ வேண்டாம். பணம் கொடுத்தா வேற யாராவது செய்யறாங்க, புரிகிறதா? அப்போ அந்த குழந்தையின் அப்பாவை திருமணம் செய்து விடலாமே.
ஒரே அவன்தான் உனக்கு உதவ முடியும். நீ பைத்தியமானையா? குழந்தைக்காகத்தான் நான் ஏற்கனவே விவாகரத்து செய்தேன். இப்போ மறுபடியும் அதே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு இந்த குழந்தையிலிருந்து விடுபடணும். நீ உன் மனித நேய சொற்பொழிவைத் தொடர்ந்து பேசிக்கிட்டே இரு. நான் போறேன். ஷசா பசியில்லாமல் கூறிக்கொண்டு டாக்டர் நிதாவின் அறையிலிருந்து வெளியேறினாள். திடீரென அவளின் மோதல் தற்செயலா அல்லது நம்பிக்கையில்லாமல் மாலிக் ஃபஹத்துடன் நேர்ந்தது. யூ பிளடிப்தசத்தின் ராஸ்கல், உன் காரணமா என் வாழ்க்கையிலே மீண்டும் நரகமா மாறிருச்சு. உன்னை கொன்றுடனும் போல இருக்கு. அவன் கழுத்தை பிடிக்க அவள் கோபமாக முன்னே வந்தாள். ஆனால் மிஸ்டர் ஃபஹத் உடனே பின்வந்தான். என்னாச்சு? இன்னைக்கு இப்படி அதிகமாக சீற்றத்துல இருக்கிற மாதிரி. ரூம் ஒன்னு புக் பண்ணிடலாமா என்ன நினைக்கிற? கண் இமைத்த வண்ணம் அவன் பேச அவள் அதிகம் சினமடைந்தாள். நீ விதைக்கிற விதைய பாக்கறேனா? அத நான் முதல்ல அறுப்பேன். அதுக்கப்புறம்தான் உன்னை சந்திக்கிறேன். ஷசாவின் வார்த்தையைக் கேட்ட அவன் குழப்பத்தில் மூழ்கினான். ஏனெனில் ஷசா நேராக ஹாஸ்பிடலை விட்டு வெளியே சென்று விட்டாள். அவன் பார்வை அவள் வந்த வழியையே பார்த்தது. அது பிரசவத்துறையாக இருந்தது. அப்படின்னா ஷசா கர்ப்பமாக இருக்கா? மாலிக் ஃபஹத் அதிர்ச்சியில் உறைந்தான். அத்தனை நேரத்தில் டாக்டர் நிதா வெளியில் வந்தார். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் மாலிக்? உங்கள் சிஸ்டர் இப்ப எப்படி இருக்காங்க? நிதா ஃபஹத்தை நன்றாகத்தான் தெரிந்திருந்தார். அவன் தனது சகோதரியை அடிக்கடி இங்கு கொண்டு வருவான். அவளது கணவர் சில மாதங்களுக்கு முன் இறந்துவிட்டதால் கர்ப்பமாக இருந்ததால் அவளை கையாண்டு வைத்துக் கொண்டு வருவான். ஜி அல்ஹம்துலில்லாஹ், அவள் நல்லா இருக்கா. இது ஷசா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? உங்களுக்கு ஷசாவைத் தெரிஞ்சா? நிதாவுக்கு ஆச்சரியமாயிற்று. நண்பிதான். ஃபத் மெதுவாகச் சொன்னான். உங்களுக்கு நண்பியா இருக்கா? தயவு செஞ்சு அவங்கள தடுத்துங்களேன். ஆனா விடுங்க, அவள் என் பேச்சையும் கேட்கல. உங்கதான் கேப்பாளா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல. ஒண்ணுமில்ல மிஸ்டர் ஃபத். சில விபத்துக்கள் நமக்கு பாடம் சொல்லித் தருவாங்க. ஆனா ஷசா மாதிரி ஒருத்தி, அவளுக்கே நடந்த விபத்திலிருந்து கூட கத்திக்க முடியல. அவ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஐ திங்க் ஷி ஈஸ். அவன் உண்மையை அறிய விரும்பினான். ஆனால் டாக்டர் நிதா சொல்லத் தயங்கினார். அதனால் அவன் மேலும் ஆவலுடன் கேட்டான். எஸ், யூ ஆர் ரைட். ஷி ஈஸ் பிரெக்னன்ட். மற்றும் அதிசயம் என்னவென்றால் அவளுக்கு அந்த குழந்தை வேண்டாம்னு சொல்லறா. டாக்டர் நிதா ஷசாவின் விஷயத்தை மாலிக் ஃபஹத்திடம் சொன்னார். அதைக் கேட்டதும் அவன் நிலை குலைந்து விட்டான். இது என்ன சொல்றீங்க மம்மா? நான் அந்த சிறிய பெண்ணை எப்படி திருமணம் செய்ய முடியும்? உங்களால எனக்கும் அவளுக்கும் உள்ள வயசு வித்தியாசம் தெரியவில்லை என நினைக்கிறேன். அம்மா, வயது வித்தியாசத்தில் எதுவும் முக்கியமில்லை. கடவுளுக்கு நன்றி, அவளுக்கு எந்த துரதிர்ஷ்டவசமான சம்பவமும் நடக்கவில்லை. எனது ஆசை என்னவெனில், நவால் இந்த வீட்டிலேயே இருக்க வேண்டும். அந்த நாளில் அவளது செயலைப் பார்த்தபின் மின்ஹாவுக்கு அம்மாவின் அன்பு கொடுக்கக்கூடிய மற்றெந்த பெண்ணும் இல்லை என எனக்குத் தோன்றுகிறது. அம்மா, அவள் மிகவும் சிறியவள்தான். நீங்கள் ஏன் புரிந்து கொள்ள மாட்டீர்கள்? என்னை விட அவள் சுமார் 12 வருடம் இளையவள்தான். ஆனால் நீங்கள் எனக்கு அவளையே மனைவியாக ஏற்கச் சொல்கிறீர்கள். இது முடிந்தது இல்லையம்மா. தயவு செய்து இந்த எண்ணங்களை உங்கள் மனதிலிருந்து நீக்கிவிடுங்கள். மேலும் இந்த எண்ணங்களை நவாலின் மனதிலும் விதைக்காதீர்கள். இவ்வளவு சிறிய வயதில் திருமணம் சாத்தியமில்லை. அவள் இப்போது வரை முற்றிலும் பெரியவளாகவும் இல்லை. ராகிப்பிள்ளையே, நானோ ஒரு கட்டாயமும் வைக்கவில்லை. இது வெறும் என் ஆசைதான். முடிந்தால் இதைப் பற்றி சிந்தித்துப்பாரு. நவால் எங்கள் பேரை எடுத்துக்கொண்டால் எவனும் அவளை தீய பார்வையுடன் பார்க்க முடியாது. சிந்தித்துப்பார் பிள்ளையே. அவனது தோளில் கை கொடுத்தவாறு அவள் தன் அறைக்குத் திரும்பிச் சென்றாள். அப்போது மின்ஹா பள்ளியில் இருந்து நேராக வந்து அவனை அணைத்துக் கொண்டாள். தன் மகளைப் பார்த்தவுடன் ராகிபின் முகத்தில் புன்னகை விரிந்தது. அப்பா, நவால் அக்காவுக்கு என்னாச்சு? அவளது திடீர் கேள்வியில் ராகிபின் நெற்றியில் சுருக்கங்கள் விழுந்தன. என்ன அர்த்தம்? என்னாச்சு அவளுக்கு? அவள் நிறைய அழுகிறாள். எப்போதும் அழுகிறாள். இப்போ வாடிய முகம் மாத்திரம்தான். என்கிட்டயே விளையாடவுமே இல்ல. அவங்களுக்கு பொறுக்காதீங்கப்பா. எனக்கா அவங்க அழக்கூடாது. அவங்க புன்னகை சிரிச்சாதான் நல்லா இருக்காங்க இல்லையாப்பா? அவள் அழகாய் சொல்வதுடன் அவனை உறுதிப்படுத்தவும் கேட்டாள். ஆமா பொன்னே, நீ சரியாக சொல்ற. அப்பா, நீங்க நவால் அக்காவிட்டம் பேசுவீங்களா? என்கிட்ட விளையாடச் சொல்லுங்க. நிச்சயமாக பேசுவேன்.
நீ போ நைட்டி மாத்திட்டு வா, சாப்பாடுக்கு வா. பாபா வெயிட்டிங் பாயூ. அப்பாவின் கொனஹாமுத்தம் எடுத்து அவள் தனது அறைக்குச் சென்று விட்டாள். ஆனால் ராஹிப் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியபடியே இருந்தான். சானக் அவனது காரின் முன்னே ஒரு கார் வந்து நின்றது. ஷஜா அவசரமாக பிரேக் போட்டாள். கோபத்துடன் காரிலிருந்து இறங்கிய ஷஜா தன் முன்னால் காத்திருக்கும் மலிக் ஃபஹதை பார்த்தாள். அவனும் தனது காரிலிருந்து இறங்கி அவளிடம் வந்தான். இந்த மாதிரி நடக்கலாமா? என்னத்தக்க ரீசனுக்காக என்னை தடுத்து நிறுத்துற? ஷஜா கோபத்துடன் கேட்டாள். அவன் நேராக அவளைப் பார்த்தபடி கேள்வி கேட்டான். நீ கர்ப்பமாக இருக்கறியா? அவனது கேள்வியைக் கேட்டவுடன் ஷஜா தன் உதடுகளை கடித்தாள். டாக்டர் நிதாதான் சொல்லிட்டாங்களா? அவங்க வாயில எதுவுமே ஒன்னும் ரகசியமா இருக்காது. ஷஜா கோபத்துடன் கூறினாள். இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் தவிர்த்து ஓடாதே ஷஜா. என்ன கேட்டேன், அதைச் சொல்லு. ஓஹ் ஹெல்லோ, நீ உன் வேலையப் பாரு. என் லைஃப்ல தலையிட ஆசைப்படாத. உன் காரை எடுத்து இங்கிருந்து ஒதுக்கு. ஷஜா வலிதாக சொன்னவுடன் திரும்பச் சென்றாள். ஆனால் ஃபஹத் அவள் மணிக்கட்டையை பிடித்து தன் பக்கம் இழுத்தான். நான் கவலைப்படலனா யாரு கவலைப்படுவா? லாஸ்ட் டைம். அவன் ஆழமாய் மூச்சு விட்டான். பாரு ஷஜா, உனக்கு முன்னாடி யாரெல்லாம் இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் உன்னோட மொழிக்கு கட்டுப்பாடு வைக்கப்படும். எனக்கு ஓசை விட்டு குற்றம் சாட்டுகிறதற்காக நீ உன் சொந்த வாழ்வை முதலில் பாரு. இந்தக் குழந்தைக்கு... ஷஜா அவனது வார்த்தையை நன்றாகவே புரிந்து கொண்டாள். அதனால்தான் அவள் முடிவில் சொன்னாள். நீ இந்தக் குழந்தையின் அப்பா இல்ல. ஃபஹத் தனது விழிகளை மூடிக்கொண்டான். அது போதும், நான் எதுவும் சொல்லல. எனக்கு தெரிந்திருக்க வேண்டியது வேறொன்னு. இந்தக் குழந்தை எனக்குதான், இல்லையா? ஃபஹத் மனதில் கேட்ட வார்த்தை அவனுக்கே நேரில் கேட்டது போல இருந்தது. இந்தக் குழந்தை யாருடையதா இருந்தாலும் விரைவில் அதிலிருந்து விடுபடப் போகிறேன். நீ அப்படி எதுவும் செய்ய மாட்ட. இல்லன்னா உன்னுடைய உயிரை கிழிக்கிறேன். அவன் கடும் கோபத்துடன் கொந்தளித்து சொன்னான். வா என் கூட. அவளது கையை இழுத்து காருக்குத் தூக்கிச் செல்ல அவளும் போராடத் துவங்கினாள். எங்கே கூட்டி போற? விட்டுடு எனக்கே. அவள் அழைத்தாள். ஆனால் ஃபஹத் மலிக் அவளது ஒரு வார்த்தையையும் கேட்கவில்லை. அவனுக்குத் ஷிஜாவிடம் எதுவும் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கை இல்லையே. அவள் அந்தக் குழந்தையை இந்த உலகிற்கு வந்தேயாகும் முன்பே கொன்றுவிடுவாளே. ஃபஹத் மலிக் அதனை நன்றாகவே அறிந்திருந்தான். ஏனெனில் அது அவனது குழந்தை என்பதையும் அதன் காரணமாக எதையும் செய்யத் தயார் என்பதையும் அறிந்திருந்தான். நவால் அர்பாஸ் பிந்து முகமது அர்பாஸ், உங்களது நிகாஹ் ராஹிப் உமர் புது முகமது உமருடன் 10 லட்சம் நிலுவையில் உள்ள நாணயத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகாஹை நீங்கள் ஏற்கிறீர்களா? இறுதியில் அல்லாஹ் அந்தக் குறும்பையையும் கேட்டுவிட்டார். ராஹிப் மிஸ்ஸஸ் உமர் புரிந்து கொடுத்ததன் பேரில் நவாலை திருமணம் செய்து கொண்டார். சில வீணான பேச்சுக்களும் அவனுக்கு கேட்க வந்தன. நவால் என்ற பெயர் தன் பெயருடன் இணைக்கப்படுவதையும் அவன் கேட்டிருந்தான். அதே ஒரு நாளுக்கான பயத்தால்தான் அவன் தன் தாயிடம் அந்த பெண் பற்றிச் சொல்வதையும் தவிர்த்தான். ஆனால் ஒருவேளை அவனது விதியிலேதான் அந்த பெண்ணை வாழ்க்கையில் இணைத்துக் கொள்வது என்று அல்லாஹ் எழுதியிருப்பான். அந்த நிகாஹில் நவாலின் சித்தப்பா மற்றும் சித்தியும் பங்கேற்றிருந்தனர். ஆனால் அவர்களுக்கு எந்த சிறப்பு மரியாதையும் வழங்கப்படவில்லை. அதனால் சிறிது நேரத்தில் அவர்கள் புறப்பட்டுச் சென்றனர். நவால் பதறியவாறு வெள்ளை மேக்சியில் ஒரு சிறிய பரி போல தயாராக மிகவும் அழகாக இருந்தாள். மின்ஹாவும் அதே மாதிரியான ஆடையை அணிந்திருந்தாள். இனிமேல் நான் உங்களை நவால் மம்மா என்று அழைக்கப் போறேன் என்று அவள் நவாலின் துப்பட்டாவை பிடித்தபடி சொன்னாள். ஜி, எனது கண்மணியே, நீ என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம். நான் ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் நவால். மின்ஹாவை தூக்கிக் கொண்டாள். அவளது கன்னங்களில் பல முத்தங்கள் கொடுத்தாள். மின்ஹா சிரித்தாள். அதே நேரத்தில் ராஹிப் அறைக்குள் வந்தான். படுக்கையில் அவர்கள் சிரித்துக் கொண்டிருப்பதைப் பார்த்த அவனது உடலெங்கும் ஓர் அமைதிப் பரவல் வந்தது. அப்பா, உங்களுக்குத் தெரியுமா, நவால் அப்பி இப்போ என் மம்மா என்று அவள் அவனது செவிக்குள் கிசுகிசுத்தபடி மகிழ்ச்சியுடன் சொன்னாள். அரே மின்ஹா பேட்டா, நீ இன்னும் தூங்கலையா? வா, சாமாச் டாடு பாஷல் போகலாம். மிஸ்ஸஸ் உமர் அவளை எடுத்துக்கொண்டு அறையிலிருந்து வெளியேறினர். ராஹிப் ஒரு பார்வை அந்த நவாலின் மேல் வைத்தான். சிறியதாய் திருமண பாணியில் தனது காதலைக் கொண்டு அவனது படுக்கையை அலங்கரித்தவளாக இருந்தாள்.
யார்? பணம் இருந்தா யாரும் வயசு பார்க்க மாட்டாங்க. ஒண்ணாம் ரெண்டா எவ்ளோ வேணுமானாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். சிறிய பசங்களும் பணக்காரர்களின் பார்வையில் உடனே விழுகிறாங்க. இன்று கேட்ட சில வார்த்தைகள் நினைவிற்கு வந்தபோது ராஹிப் தன் உதடுகளை வலிமையாக கடித்தான். ஏனென்று தெரியவில்லை. அவன் தன் குணத்தை இழுக்கப்பட்டது போல் உணர்ந்தான். உண்மையில் அதுபோல ஒன்றுமில்லை. ஆனால் அவன் மிக அதிகம் யோசிக்கத் தொடங்கிவிட்டான். கதவை பூட்டி அலமாரி பக்கம் சென்றான். நவால் அவனை பயந்து பார்த்தாள். அவன் தன் ஆடைகளை எடுத்துக்கொண்டு அமைதியாய் பாத்ரூமிற்குள் சென்றான். நவால் தன் மூச்சை பராமரித்தாள். ஏன் தெரியல, எனக்கு அவங்கள பார்த்து பயமா தோணுது. நல்லவங்கதான். ஆனா அந்த நாள் கோபப்பட்டதுக்கு அப்புறம் தொபா என்று நவால் படுக்கையின் கர்னரிடம் சாய்ந்தவாறு யோசித்தாள். ராஹிப் குறித்து யோசிக்கும்போது அவளுக்கு ஏனோ ஓர் இதயத் துடிப்பு தவறிவிட்டது போல உணர்ந்தாள். முகத்தில் ஒரு எளிய புன்னகை பரவிவிட்டது. சில நிமிடங்களில் அவனுடை மாற்றிவிட்டு வெளியே வந்தான். நீ இன்னும் இப்படியே இருக்கே, எழுந்து உடை மாற்றிக்கோ, முழு படுக்கையையும் பரப்பி வச்சிருக்கே என்று ராஹிப் மிகுந்த கவனத்துடன் சொன்னான். உடனே நவால் பதறியவாறு செம்மையாக உட்கார்ந்தாள். படுக்கை காலி பண்ணு நவால் என்று அவன் பல்லை கடித்தபடி சொன்னான். உடனே நவால் அமைதியாய் படுக்கையை விட்டாள். ராஹிப் முன்னே வந்து அந்த மலர் இதழ்களை படுக்கையில் இருந்து நீக்கி தலையில் மாட்டிக்கொண்டு கிடந்தான். அவமான உணர்வால் நவாலின் முகம் சிவந்தது. ஆனால் அவளது உணர்வுகளை அடக்கிக் கொண்டு ட்ரெஸ்ஸிங் ரூமுக்குள் சென்றவள் தன் கட்டியிருந்த கண்ணீரை அடக்க முடியவில்லை. அவை வெதும்பிய சுரப்பியாய் விழுந்தன. ஒரு எளிய உடை அணிந்து அவள் வெளியே வந்தாள். அறையில் ஒரு மெதுவான விளக்கின் ஒளி எரிந்து கொண்டிருந்தது. நவால் மெதுவாக நடக்க குழப்பத்துடன் படுக்கையின் மறுபுறம் சென்றவள் அங்கிருந்த ஒரு தலையை எடுத்து சோபா பக்கம் சென்றாள். எங்கே போற? ராஹிப்பிற்கு அவள் படுக்கையை விட்டு வெளியேறியது பிடிக்கவில்லை. ஜி, நான் சோபாவில் என்று மெதுவாக சொன்னாள். படுக்கை இருக்கே, வா திரும்பி இங்கே படுத்துக்கொள் என்ற கட்டளை வந்ததும் அவள் துடிக்கும் இதயத்துடன் திரும்பி வந்தாள். மெதுவாக தலையை மீண்டும் இடத்தில் வைத்தவளாக படுக்கையின் ஒரு மூலையில் அமர்ந்தாள். அவளுக்குள் ஏதோ ஓர் பதட்டம் இருந்தது. அடிக்கடி ராஹிப்பை திரும்பிப் பார்த்தாள். அவளுக்கே நம்பிக்கையாக இல்லை, அவள் ராஹிப்புடன் ஒரே படுக்கையில் இருக்கிறாள் என்று. அவளது இதயம் பிள்ளையாட்டமாய் துள்ளியது. 17 வயதிலேயே அவளது இதயத்தை தொட்ட முதல் ஆண் அவன்தான். அவன் வயதில் பெரியவன் மட்டுமல்லாமல் ஒரு குழந்தையின் அப்பாவும் கூட. ஆனால் நவாலுக்கு பருவ வித்தியாசம் ஏதும் மேட்டர்டில்லை. ராஹிப் அவளது இதயத்தின் அரியணையில் ஏற்கப்பட்டு விட்டான். அவன் பக்கம் திரும்பியவளாக அவளது பார்வையில் அவன் முகத்தை அந்த மங்கலான ஒளியில் பார்த்துக் கொண்டாள். ஒரு மென்மையான புன்னகை அவளது முகத்தில் விரிந்தது. தன்னை யாரோ கவனிக்கிறார்கள் என்பதை உணர்ந்த ராஹிப் அவளது பக்கம் திரும்பி கண்களைத் திறந்தவுடன் நவால் தடுமாறினாள். தூங்கிக்கொள் நவால், இப்படிச் சுட்டிக்காட்டாதே. இல்லையென்றால் என் உணர்வுகள் விழித்துவிட்டால் உன் வயதையும் மறந்துவிடுவேன். உன்னில் இன்னும் என் போன்ற வயதுள்ள ஆணின் தீவிர உணர்வுகளை தாங்கும் சக்தியில்லை என்றான் ராஹிப், தன்னுள் எழும் உணர்வுகளை அடக்கிக் கொண்டு நிதானமாக. அவனது வார்த்தைகளை புரிந்து கொண்ட நவாலின் இதயம் பக்கலைத் தாண்டி துள்ளியது. உடலெங்கும் பதற்றம் பரவியது. ராஹிப் அவளிடம் இருந்து விலகி செங்குத்தாக படுத்துக்கொண்டான். அவன் நன்றாகவே அறிந்திருந்தான், ஒரு கொழுந்து குழந்தையோடு ஒரு படுக்கையில் திருமணமான முதல் இரவில் தூங்குவது எவ்வளவு கடினம் என்பதை. அதுவும் அந்தச் சிறுமி உண்மையிலேயே உன்னுடையவளாக அமைந்திருந்தாள். ராஹிப்பின் வார்த்தைகள் நவாலையும் நேராக படுக்க வைத்தது. அவருக்கு என்ன தோன்றுகிறது? என் கணவனின் உணர்வுகளை தாங்க எனக்கு சக்தி இல்லையா? என்ன அளவீடு வைத்து தீர்மானிக்கிறார்கள் என்ற எண்ணங்களோடு அவள் சீலிங்கை பார்த்தாள். சில நிமிடங்களில் மெதுவான குறுகுறுப்பு சத்தம் கேட்டதும் அவள் திரும்பிப் பார்த்தாள். அவன் தூங்கிவிட்டான். அவளது சௌரிய இரவில் அவளது அழகை ஒதுக்கி எப்படித் தூங்க முடிகிறதோ? நவாலின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. பக்கவாட்டாகத் திரும்பி தூங்க முயன்றாள். ஏன் என்னை இங்கே கொண்டு வந்தாய்? உன்னை உயிரோடு விடமாட்டேன், மலிக் ஃபஹத் என்று அவள் வெறித்துக் கொண்டவளாய் அவனை நோக்கிப் பாய்ந்தாள். அவளை பங்களாவில் கொண்டு வந்து தனது அறையில் வீசிவிட்டிருந்தான். அங்கே இருந்தபடியே மா உலவியை அழைத்து ஷிஜாவுடன் நிகாஹ் ஏற்பாடு செய்யத் தொடங்கினான். என்ன சொல்றீங்க? இது நடக்காது மலிக் ஃபஹத்.
நான் ஒரு சுதந்திரப் பறவை, சிறையில் இருக்க முடியாது. உனக்கு இந்த குழந்தை வேண்டும், நானும் இதைக் கொண்டு கொடுக்கிறேன். ஆனா உன்னோட நிகாஹ் செய்து உன் கட்டுப்பாட்டில் வாழ முடியாது. புரிகிறதா? என்று அவள் தன்னம்பிக்கையுடன் பேசினாள். ஆனால் ஃபஹத் அவளிடம் முனைந்து சென்று அவளது தோள்களைப் பிடித்து குலுங்கச் செய்தான். நன்றாகக் கேள், என் குழந்தைக்கு அநியாயத்தின் கரை சேரக்கூடாது. அதனால்தான் இந்த நிகாஹ். அமைதியாக ஒப்புக்கொள். குழந்தை பிறக்கும் வரைக்கும் இங்கேயே இருக்கணும். பிறகு உனக்குத் திறந்த வெளி என்று கட்டளையிட்டான். ஷிஜா தன் உதடுகளை கடித்தாள். ஏனெனில் அவளது பதற்ற நிலை அதுதான். ஃபஹத்தின் மனத்தில் அவளது உதடுகளில் தானாகவே தீவிரம் காட்ட வேண்டும் போலவே இருந்தது. ஆனால் அவன் அமைதியாகவே இருந்தான். வெளியேறியவுடன் ஷிஜாவின் தந்தையான மிஸ்டர் வஜாஹத்தை அழைத்தான். ஒளிபடக் கூறிவிட்டு வீட்டுக்கு வர அழைத்தான். சிறிது நேரத்தில் வஜாஹத் அவர்களின் முன்னிலையில் அவர்கள் இருவரும் நிகாஹ் செய்துவிட்டார்கள். எதிலிருந்து தப்பிக்க ராஹிபிடம் இருந்து விவாகரத்து பெற்றாள். அதே நிலை இன்று மீண்டும் அவளுக்கு எதிராக வந்து சேர்ந்துவிட்டது. மலிக் ஃபஹத், என் பெண் ஒரு பிடிவாதமான குதிரை மாதிரி. நம்புகிறேன், நீ அவளை கட்டுப்படுத்தி விடுவாய் என்று விஜாஹத் சாஹிப் ஷசாவை விழிகளால் தீக்கொளுத்தி பார்த்து சொன்னவுடன் ஷசாவின் முகம் சுருங்கிப் போனது. அனைவரும் போன பிறகு மலிக் ஃபஹத் அவளிடம் அறைக்குள் வந்தான். ஷசா அங்குள்ள வெடிக்கத் தயாரான எரிமலையைப் போல நின்றாள். நேராக அவனது காலரைப் பிடித்துக்கொண்டு நெருங்கினாள். என்னுடன் நிக்காஹ் செய்து உன்னை நீ ஹீரோ என்று நினைக்காதே. ராஹிப்கான் கூட என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. நீ என்னதான் பண்ணுவே என்று அவள் கடுமையாக சொல்லிவிட்டு அவனது காலரை விட்டு மீண்டும் திரும்பி நடந்தாள். ஆனால் மலிக் ஃபஹத் அவளை மீண்டும் இழுத்து தன் பக்கம் திருப்பி பிடித்து அவளது உதடுகள் மீது கடுமையாக விழுந்தான். அவளது மூச்சு அடங்கினது. அவள் ஒரு தண்ணீரில்லாத மீனாய் துடித்தாள். ஆனால் ஓர் வழியில்லை. அவன் அவளது மென்மையான உதடுகள் மீது தன் பதில்களை கடுமையுடன் பதித்தபடி அவளை கட்டிலில் தள்ளினான். ஆனால் இடுப்பைத் தாங்கியபடி தள்ளினான். அவளது வயிற்றில் தக்குவாத ஏதுமாகாதபடி. ஆனால் அவளது உதடுகளை ரத்தம் கசியும் வரை உரைத்தான். ஆழ்ந்த சுவாசம் எடுத்தவாறு சிறிது பின்னால் விலகி அந்த பிடிவாதமான பெண்ணை பார்த்தான். அவன் வேறு, நான் மலிக் ஃபஹத். அவன் உன்னை எளிதில் விட்டுவிட்டான். ஆனால் என்னிடம் அந்த நம்பிக்கை வேண்டாம். இந்த 9 மாதங்களில் உன்னை எனது வழியில் வைத்து விடுவேன். என்னை விட்டு நீ எங்கும் செல்ல முடியாதவளாகி விடுவாய் என்று அவன் அவளது இருபுறமும் கை வைத்துவிட்டு அவளின் காதில் குறும்பு நெருங்கிய சத்தத்தில் சொன்னான். ஆனால் ஷசா உடனே பதிலளித்தாள். இந்த மாயையில் இருந்து வெளியே வா. ஷசா என்ற பறவையை பிடிப்பது எளிதல்ல. அதற்கு பதிலாக அவன் அவளது சட்டையை ஒரே நிமிடத்தில் கிழித்து அவளது தோளில் உதடுகளை பதித்தான். இன்று இரவு என் கட்டுப்பாட்டிலிருந்து வெளியே வந்துவிடு. அப்போதுதான் உன் வார்த்தையை நம்புவேன். அவள் வலியால் உடல் நடுங்கியது. விலகுவாயா, வனவெறி மிருகமே? ராஹிப் கூட அவளிடம் இவ்வளவு கடுமையாக நடந்தது இல்லை. அவன் அருகில் வரவேண்டாம் என்று சொன்னால் அவன் வரமாட்டான். ஆனால் மலிக் ஃபஹத் அவள் ஒரே வார்த்தையும் கேட்கவில்லை. ஒரே மூச்சு விடவும் அவனுக்கு இடமில்லாமல் செய்தான். அவனது தீவிர உணர்வுகள் அவளுக்கு சில நிமிடங்களிலேயே தோல்வியை ஏற்படுத்தின. ஏன்ட், இவ்வளவுதானா உன் சக்தி என அவளது வயிற்றில் கூட சிறிதும் அழுத்தமின்றி அவள் மெளனத்தில் அவன் ஒரு மெதுவான புன்னகையுடன் பார்த்தான். இப்போது மட்டும் அவளை மென்மையாக அன்புடன் கட்டி சுருட்டினான். முதன்முறையாக அவன் அருகில் வந்தபோது அவளுக்கு உணர்வு இல்லை. ஆனால் இன்று அவள் முழுமையாக உணர்வோடு இருந்தாள். இந்த உணர்ச்சிகளால் மலிக் ஃபஹத் முழுமையாக மூழ்கினான். அவன் வாழ்க்கைக்கு ஒரு உயிரணுமான பெண்ணைத் தேர்ந்தெடுத்தான். ஆனால் அந்த பெண் விவாகரத்தானவள். இப்போது அந்த பெண் அவனது பைத்தியமாகிவிட்டாள். அந்த பைத்தியம் அவனுக்கு நிறைய வலியை கொடுக்கவே போகிறது. காலை விழித்ததும் அவள் ராஹிப் தன் மார்பில் தலையுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள். ராஹிப் மெதுவாக அவளது தலையை தலையணையில் வைக்க முயன்றபோது அவள் மேலும் அவனை கட்டிப்பிடித்தாள். அவனது பார்வை அவளது முகத்தில் விழுந்தது. கண்ணீரால் மங்கிய தடங்கள் தெரிந்தன. அவள் இரவு முழுக்க அழுதிருப்பாள் போல. அவள் அவனது மார்பில் ஒட்டியபடி தனது அழகால் அவனை ஈர்த்தாள். அவளது முகத்தில் விரல்களின் நுனியால் சற்று தொட்டான். அவள் சற்று அசைந்தாள். பின்னர் மீண்டும் தூங்கினாள். ராஹிப் ஆழ்ந்த சுவாசம் எடுத்தான். ஒரு பக்கம் ஷசா அவளுடன் ஓராண்டு இருந்தான். ஆனால் அவள் அவனை அருகில் வர அனுமதிக்கவே இல்லை. ஆனால் இப்பெண்
அவளிடம் ராஹிப்பின் மனம் ஓட ஆரம்பித்தது. இவ்வளவுக்கு அந்த பெண்ணின் உடல் மொழியிலிருந்து அவன் புரிந்து கொண்டான். அவளுக்குள் அவனை அணுகும் ஆசை இருப்பது. ராஹிப் அவளது தலையை மெத்தையில் தாழ்த்தி அவள் மீது குனிந்து அவளது மென்மையான உதட்டுகளை தீவிரமாக பிடித்துக் கொண்டான். அவளது மெல்லிய உதட்டுகள் அவனை ஒரு கணத்தில் மயக்கிக் கொண்டன. மறுபுறம் தூக்கத்தில் மூச்சுத் திணறல் காரணமாக அவள் கண்களை விரைந்து திறந்தாள். மேலே குனிந்திருந்த ராஹிபை பார்த்தவுடனே அவளது இதயம் வெறித்தனமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் கண்கள் மூடியபடி அவளது உதட்டுகள் மீது தீராத வேகத்தில் சீண்டினான். அதனால் நவால் தனது மூச்சை முற்றிலும் அடக்கியிருப்பது போல் உணர்ந்தாள். அப்போது அவன் மூச்சைத் தான் இழுக்கும் நிலைக்கே சென்றாள். இந்த எதிர்பாராத பதிலுக்கு ராஹிபின் கண்கள் உடனே திறந்தன. நவாலின் கண்களில் கண்ணீரோடு இருந்தது. அவன் திடீரென பின் நீங்கியவுடன் அவன் செய்த கடுமையை உணர்ந்து உதட்டைக் கடித்தபடி எழுந்தான். நவால் நினைத்தாள், அவளால் இதையெல்லாம் தாங்க முடியும். ஆனால் ஒரு உதட்டின் தாக்கமே அவளது கண்களில் கண்ணீரை கொண்டு வந்தது. உடல் மீதான தாக்கங்களை அவளால் எப்படி தாங்க முடியும்? இந்த எண்ணத்திலேயே அவளது உடம்பெல்லாம் நடுங்கியது. ராஹிப் ஏதும் பேசாமல் எழுந்து குளியலறைக்குச் சென்றான். முழு இரவும் ஷசா ஃபஹத் மாலிக் கொடுத்த வேதனைகளை சகித்தாள். காலையில் அவளது உடலை கூடி நெருக்கி அவன் பில்லீசாகிய ஆண்மையை பார்த்தவளே கோபத்துடன் விலகினாள். மோட்டை மாடு! கோபத்தில் அவளது வாயிலிருந்து வந்த இந்த வார்த்தைகள் ஃபஹத் மாலிக்குச் சிரிப்பை ஏற்படுத்தின. அவள் நினைத்தாள், அவன் தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று. ஆனால் விருப்பமான பெண் அருகில் இருந்தால் ஆண்கள் எப்போது தூங்குவார்கள்? இங்க வாங்க ஷசரா, உங்களுக்குச் சொல்லுறேன். அவளை தன் கைப்பிடியில் பிடித்து அவன் மீண்டும் இழுத்தான். எச்சரிக்கை சொல்றேன் ஃபஹத் மாலிக், இனிமேல் என்மேல் எந்தத் தாக்கமும் ஏற்றினா எனக்கு இப்ப வெறிக்கேடிய பசி இருக்கு. இரத்த அழுத்தமும் குறைந்திருக்கு. இப்ப நீ ஏதாவது தண்டனை கொடுத்தா எனக்கு வாந்தி வரும். அவள் அவனை விரல் காட்டி சமாதானமாக எச்சரித்தாள். ஃபஹத் மாலிக் வெடித்துச் சிரித்தான். அவளது ஒரே இரவில் அவன் மீது உள்ள பயத்தை உணர்ந்தான். மெதுவாக அவளது நெற்றியில் முத்தமிட்டபடி அவளை பார்வையால் புன்னகையுடன் பார்த்தான். எழு, குளிச்சு வா, அப்புறம் நமக்கு தொழுகை. பிறகு உனக்காக சத்தான காலை உணவு தயார் பண்றேன். தொழுகை? அவளுக்கு எல்லா பேச்சுக்களிலும் ஒரே வார்த்தையே புரிந்தது. ஆமாம், தொழுகை. பகல் இரவுக் கலந்த தொழுகை. வா, இருவரும் சேர்ந்து தொழுவோம். அவளை ஆர்வத்துடன் எழுப்பி தனது மடியில் அமர வைத்தான். நான் அதிக நாட்களாக தொழுகை செய்யல. நான் மறந்துட்டேன். ஷசரா இப்படி சொல்லிக்கொண்டே சிரமப்பட்டாள். ஃபஹத் அவளது இறகுகளை மெதுவாகத் தொடினார். அந்தத் தொடுதல் அவளது இதயத்தை நெகிழ வைத்தது. நானும் எப்போதும் 5 நேரமும் தொழமாட்டேன். ஆனா இப்போ முதல் முறையா ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுக்குத் நன்றி சொல்லணும். அவன் கொடுத்த எல்லா நன்மைகளுக்காக. நீ என்கிட்ட தொழுகை செய்றே, நான் உனக்குத் தொழுகை எப்படி செய்வதுன்னு சொல்லித் தர்றேன். அவளைத் தன்னோடு அணைத்துக் கொண்டு மிகவும் அன்பாக பேசினான். ராஹிப் ஒவ்வொரு தொழுகையும் தவறாமல் செய்தவன். ஆனால் அவள் ஒரு நேரமும் அல்லாஹ்வின் முன் சஜ்தா போகவில்லை. ராஹிப் ஒரு 2 முறை அவளிடம் சொன்னான். ஆனால் அவள் அத்தனை நேரமும் ஏதோ கேட்காதவளாக இருந்தாள். தாய்மார் இல்லை, தாயின்றி வளர்ந்தவள். தந்தைக்கு வணிகத்தில் நேரமில்லை. தொழுகை யார் கற்றுக் கொடுப்பது? ஆனால் இப்போது முதன்முறையாக தன் கணவரின் தலைமைக்குள் முழுமையாக தன்னுணர்வுடன் தொழுகை செய்து கொண்டிருந்தாள். துவாவுக்காக கை உயர்த்தியவுடன் அவளது கண்களில் வெடித்த கண்ணீர் விழுந்தது. கடந்த வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தபோது ஒரு நல்ல செயலும் நினைவுக்கு வரவில்லை. அந்த மனக்குழப்பத்தில் அவள் அழுதாள். ஃபஹத் அவளுக்கு அழவெடுத்தான். அதே சமயம் அவளது இதயத்தில் பதித்திருந்த தவறுகள் மங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் ஃபத் அல்லாஹ்விடம் தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு சஜ்தாவில் விழுந்தான். அவனுடைய தவறு அதுதான். எந்த உறவுமில்லாமல் அவள் மீது வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபட்டது. ஒரு சட்டமான உறவின் உணர்வுப் பெருக்கில் அகப்பட்டு ஷத்சாவை அணுகிய ராஹிப், ஆனால் அல்லாஹ் நேரத்துக்குள் அவன் இதயத்தின் மூடிய கதவை திறந்துவிட்டான். அந்த மோதலில் பாவத்திற்கு இடமில்லை. அவன் ஷசாவை நிகாக் செய்து கொண்டான். பாவத்திற்குப் பின் தப்பா செய்பவர்களை அல்லாஹ் மிகவும் நேசிக்கிறான். இப்போது மாறி ஷசாவின் நேரம். அல்லாஹ் அவளது தவிப்பை பார்த்துத்தான் அவளது இதயத்தையும் மாற்றப்போனான். வலீமா விழாவிற்காக
எல்லோருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. மிகவும் பிரம்மாண்டமான அளவில் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராஹிபின் குடும்பத்தினரும் வியாபாரத் தொடர்புடைய நண்பர்களும் அனைவரும் வந்திருந்தனர். எல்லோரும் அவன் இளம்பெண் மனைவியைப் பற்றி புகழ்ந்தனர். அவளது மென்மை, அமைதியான தோற்றம் இன்று ராஹிப்பிற்கே வேறுவிதமாக உணர்த்தியது. உறவு மாறியதும் பார்வையும் மாறியது. விழாவின் உயிராக மின்ஹா இருந்தாள். சிறிது நேரம் ராஹிபின் மடியில் இருந்தாள். பிறகு தாதாவின் மடியில், இறுதியாக நவாலிடம் சென்று அங்கிருந்தே நகரவில்லை. நவால் இன்று ஒரு பரி போலவே தெரிந்தாள். அவளது கோனகு மீது முத்தமிட்டு மீண்டும் மீண்டும் சிரித்தாள். நவால் சிரித்தபடி பார்த்து கொண்டாள். ராஹிப் தன் உள்ளத்திலுள்ள குழப்பத்தை அசைத்து நீக்கினான். ஷெசா இன்று மாலையில் முழுமையாக புத்துணர்வுடன் இருந்தாள். கடந்த 4 வருடங்களில் முதன்முறையாக தன் மகளிடம் செல்ல வேண்டும் என்ற ஆழமான விருப்பம் ஏற்பட்டது. அதை அவள் ஃபஹத் மாலிக்கிடம் தெரிவித்தாள். ஒரு கணம் அவன் சிந்தனையில் மூழ்கினான். நீ விரும்பவில்லை என்றால் நான் இப்போவே அவளிடம் போக மாட்டேன். உனக்கு குழந்தை கொடுத்து உன்னை விட்டு விலகிவிடுகிறேன். அப்போதும் கூட நீ பல அடுக்குகளாக யோசிக்கிறாய் டார்லிங். இன்று நீ உன் மகளுக்கு கிடைக்கத் துடிக்கிறாய். நீ சென்று பார்த்தால் அவளது அப்பா உனக்குக் காண அனுமதி அளிக்கலாம். ஆனால் என்னிடம் இதுபோன்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளாதே. ஏனெனில் உன் எண்ணங்கள் மீண்டும் பழையதுதான். ஆனால் நான் ராஹிப் கான் இல்ல. நான் மாலிக் ஃபஹத். நினைவில் வைத்துக்கொள், என்னை விட்டு நீ பிரிந்த பிறகு இந்தக் குழந்தையின் மீது உன் நிழல் கூட பட்டவிடமாட்டேன். அவன் அவளது வயிற்றை மென்மையாகத் தொடிக்கூறிய இந்த கடுமையான வார்த்தைகள் சொல்வதற்குள் கதவின் பக்கம் சென்றான். பின்னர் நின்று, தயாராகி வெளியே வா, நான் காத்திருக்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றான். ஷசாவை அழைத்துச் சென்றபோது ராஹிப் வீட்டின் வெளிச்ச ஒளி ஆரவாரத்தை பார்த்தவுடன் அவள் ஆச்சரியப்பட்டாள். அவ்வளவு ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ராஹிப் கான் கல்யாணம் செய்து கொண்டார். இன்று அவருடைய வலீமா விழா என ஃபஹத் மிகுந்த கடுமையுடன் கூற, ஷசா உதட்டை பொறுத்தபடி உள்ளே நுழைந்தாள். ஃபஹத் இதை முன்பே ராஹிபிடம் பேசியிருந்தான். ராஹிப் விரும்பாத போதும் ஷசா மின்ஹாவிடம் தாயாகப் பேசிவிட மாட்டேன் எனும் நிபந்தனையை ஏற்றுக்கொண்டான். ஏனெனில் ராஹிப் அவளுக்கு ஏற்கனவே கூறியிருந்தான் அவளது அம்மா இறந்துவிட்டார் என்று. இந்த உண்மையை ஃபஹத் வழியிலேயே ஷசாவுக்கு தெரிவித்தான். அந்த உண்மை அவளுக்கு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தினாலும் அவள் ஒன்றும் செய்ய இயலவில்லை. ஏனெனில் இந்த நிலைமைக்கு காரணம் அவளேதான். மின்ஹாவை சந்தித்ததும் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். ஆனால் மின்ஹா தன் அப்பாவின் சிறிய மனப்பான மனைவியை விரும்புகிறாள் என்பதை பார்த்ததும் ஷசாவுக்கு எந்தக் கலக்கம் வந்ததில்லை. மாறாக சந்தோஷமாகவே இருந்தாள். மின்ஹாவுக்கு தாய்மாரின் அன்பு கிடைக்கும், அதை தான் கூட தர முடியவில்லை. வீடு திரும்பியதும் படுக்கையில் படுத்தவுடன் மனம் கலங்கியது. இனிமேல் 9 மாதங்கள் கழித்து இந்தக் குழந்தையுடனும் எனக்கு தொடர்பு மறைந்துவிடுமா என்று யோசித்தவுடன் தூக்கம் கலைந்து உட்கார்ந்தாள். கதறல்கள் அதிகமான போது ஃபஹத் மாலிக்கின் கண்களும் திறந்தன. அவன் வலியில்தான் தூக்கத்தில் ஆழமடையத் தொடங்கியிருந்தான். என்னாச்சு, உடம்பு சரியில்லையா? அவன் கவலையோடு கேட்டான். ஷசா அவன் விழித்ததை பார்த்ததும் அவனது கையைப் பிடித்தாள். என் குழந்தையிடம் என்னை விலக்காதே ஃபஹத், இல்லையென்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவள் அவனது உள்ளங்கைகளில் தன் முகத்தை வைத்தபடி அழுது கொண்டே சொன்னாள். ஃபஹத் அவளை தன் திருவடியில் சேர்த்துக் கொண்டான். அவன் உதட்டுகளில் ஒரு மென்மையான புன்னகை விரிந்தது. பைத்தியம், இந்த குழந்தை எவ்வளவு எனது என்பதை விட அதிகமாக உன்னுடையதும்தான். உன்னை பிரிக்க மாட்டேன். அவன் அவளுக்கு தைரியம் சொன்னான். நீ உண்மையாகச் சொல்றியா? அவள் நம்ப முடியாமல் கேட்டாள். ஆமாம், உண்மைதான். அவனது நம்பிக்கைமிக்க சொற்களால் ஆழமாக நிம்மதியடைந்தவள் அவனது மார்பில் சாய்ந்தாள். ஃபஹத் அவளது இடைச்சுற்றிலும் கட்டுப்போட்டு அணைத்தான். ஒரு குறுக்கே கட்டிய நாணயம் போல இருவரது இதயத்திலும் இருந்த அந்த பிணைப்பு அல்லாஹ்வால் இன்று அவிழ்க்கப்பட்டது. 5 மாதங்களுக்குப் பின் இன்று நவாலின் 18வது பிறந்த நாள். மின்ஹா மிகவும் பெரிய கேக் ஆணையிட்டிருந்தாள். அவளது அம்மாவின் பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் அவளது விருப்பம். இந்த 5 மாதங்களில் ராஹிப் மற்றும் நவாலிடையே ஒரு நட்பு உறவு உருவாகிவிட்டது. நவால் தனது மகளுக்காக உயிரை மாய்க்கும் அளவுக்கு அக்கறையுடன் இருந்தாள். அவரது இல்லமே இன்பமயமான குடிலாக மாறியது. இதனால் ராஹிபும்
தன் நடத்தை மென்மையாக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இல்லையெனில் ஆரம்ப நாட்களில் ராஹிப் மிகவும் கடுமையானவன். காரணம் அந்த காம வேதனை, அந்த வெறித்தனமான ஆசை. நவாலை பார்க்கும்போது அவன் உள்ளம் வெகுவாக கவரப்படுகிறதாதான். ஆனால் அவளது இளமை காரணமாக அவன் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொண்டான். ஆனால் இன்று அவளது 18வது பிறந்த நாளில் அவன் எந்த மரியாதையையும் கடைபிடிக்க விரும்பவில்லை. வெள்ளை ஆடையில் அலங்கரித்தவளாக நவால் அறைக்குள் நுழைந்தவுடன் ராஹிப் உடனே கதவை பூட்டினான். நவால் திடுக்கிட்டு திரும்பிப் பார்த்தாள். அவன் தனது கோட்டை கழட்டிக்கொண்டு சட்டை பொத்தான்களை திறக்க ஆரம்பித்தான். நவாலின் மூச்சு நெஞ்சில் அடங்கியது. திருமணத்தின் முதல் நாளில் அவன் அவளது உதட்டுகளில் ஏற்றத்தாக்கம் போல, அதற்குப் பிறகு அவன் ஒருபோதும் எதுவும் செய்யவில்லை என்பதாலேயே நவால் முழுமையாக நிம்மதியாக அவனுடன் இருந்தாள். ஆனால் இன்று அவனது கொந்தளிக்கும் மனநிலை பார்ப்பதற்கே அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவள் பின்னடியே எடுத்தாள். ஆனால் இன்று அவளுக்கு கடந்து செல்ல இடமே இல்லை. அவன் நவாலினை இழுத்து தன் மார்பில் உரசியபடி உறைந்தான். அந்த மோதல் மிகவும் வலுவானது. நவாலின் இதயம் தொங்கலாக நெஞ்சிலிருந்து மீண்டு வந்தது. நீ நீ அவள் திகைத்தாள். ராஹிப் அவளது தலையில் இருந்த துப்பட்டாவை எடுத்து வைக்க, அவளது விரலில் ஒரு வைர மோதிரம் அணிவித்து அவளது கன்னத்திற்கருகில் முத்தமிட்டான். அவன் இன்று மிகுந்த ஆசையின் தீக்குச்சியால் எரிந்து கொண்டிருந்தான். அவனுள் பொங்கியெழும் இளமையின் வெறிச்சிலை வெடிக்கத் தயாராக இருந்தது. முதல் முறையாக ஒரு பெண்ணின் அழகு அவனை முழுமையாக ஈர்த்தது. இந்த 5 மாதங்களில் அவள் அவனது நினைவுகளையும் மனதையும் ஆதிக்கம் செலுத்தி வந்தாள். அந்த இடத்தில் ஷசாவுக்கும் இடமே இல்லை. இன்று ராஹிப் அவளது உடலை தன் உரிமையில் கொண்டு அவளின் வாழ்க்கையில் தன் முத்திரையை பதித்தான்.